வெல்கம் டு அமீரக சமையல். ஒரு எம்மியான கருவாடு தொக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், பூண்டு, கருவேப்பிலை எல்லாத்தையும் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கிறோம். ஒரு கடாயை எடுத்து அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறோம். இப்போ மிக்ஸி ஜாரில் பூண்டு, சோம்பு சீரகம் ஒரு ஸ்பூனு, ஒரு ஸ்பூனு மிளகு எல்லாத்தையும் போட்டு ஒரு அடி அடிச்சுக்கிறோம். அதை இப்போ எண்ணெயில் போட்டு தாளிச்சுப்போமா? இப்போ கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் சேர்த்துப்போம். அதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ண வெங்காயத்தை இறக்கிப்போம். இப்போ தேவையான உப்பு சேர்த்துப்போம். வெங்காயம் மாதிரி நல்லா வதங்கி வந்ததும் தக்காளியை உள்ள இறக்கிக்கிறோம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்து வதக்கி விட்டு ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 1.5 கரண்டி மிளகாத்தூள், ஒரு கரண்டி மல்லித்தூள் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கி வைப்பாங்க. பாருங்க எப்படி அருமையான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு. மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிருங்க. இப்ப தேவையான அளவு தண்ணி ஊற்றிப்போங்க. அருமையான திருக்க கருவாடு எடுத்து சுடுதண்ணியில வேக போட்டு மஞ்சத்தூளை போட்டு அலசி வச்சிருக்கோம். இங்க பாருங்க எப்படி கிரேவி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வச்சிருந்துருக்குன்னு. எந்த சமயத்துல தாங்க நம்ம கருவாடை உள்ள இறக்கி விடுறோம். பாருங்க எப்படி எம்மியான ஒரு கிரேவி ரெடி ஆயிடுச்சுன்னு. அப்படியே மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேக விடுவோம். இங்க பாருங்க எப்படி கருவாடு கிரேவியோட வந்து ஒரு செம்மையான கருவாடு தொக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு சுடு சுடு சோத்துல போட்டு வரட்டியும் சாப்பிடலாம், இல்லை ரசத்துல தொட்டுக்கிட்டீங்கன்னா செம்மையா இருக்குங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.